ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட். அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று வந்தால் பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்கரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும். 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இந்த வக்ரசனி எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும்? அந்த 7 அதிர்ஷ்டங்கள் அது ஏதாவது இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக 7 அதிர்ஷ்டங்கள்னு சொல்லலாம். இது 138 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களா இருக்கிறது. ஓகே. அதில் பார்க்குறச்ச இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம், ரொம்ப நாளாக எழுத்துன்னு இருக்கக்கூடிய இஎம்ஐ, அது வீட்டிற்கு கடனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த வீட்டு கடனாக இருக்கலாம், வாகன கடனாக இருக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம். அது வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து தீரும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வேலை ரொம்ப குடைச்சலாக இருக்குது, எனக்கு இந்த ஃபீல்டே வேண்டாம், இந்த வேலையே வேண்டாம், என்னால் தாங்க முடியல, நான் மாறினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த ஒரு வேலை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 2. 3வது முக்கியமான அதிர்ஷ்டம் என்னன்னா, இங்கே போய் நீங்கள் ரொம்ப சோர்ஸ் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி அப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதோட, பொதுவாகவே இந்த ரெஃபரன்ஸ் மூலியமாக வக்கரம் பெறும்போது பழைய எம்ப்ளாயர், பழைய ஃப்ரெண்டு, பழைய நட்பு, பழைய கலீக், இவங்க மூலியமாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸாக கண்டிப்பாக இருக்கும். 2வது. 3வது. 4வது முக்கியமான பலன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கிறவங்களில், வீட்டில் பெரியவங்களில் பொதுவாகவே இந்த ரொம்ப நாளாக ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ப்ராப்ளமாக இருக்குது, படுக்கையாக இருக்காங்க, கண்டினியூஸாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு நாங்கள் பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், ஐ எம் நாட் ஏபிள் டு பேர் திஸ் எக்ஸ்பென்ஸு, எங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்யோன்யம் இல்லை, பிகாஸ் ஆஃப் த ப்ரிவேலிங் கண்டிஷன்ஸ். அது எல்லாமே வந்து இப்போ டப்புன்னு கட் ஆகக்கூடிய, இல்லை குறையக்கூடிய, இல்லை ஒரே அடியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்னு சொல்லலாம். 5வது முக்கியமான பலன், பையனுக்கு சீட்டு கிடைக்கணும், கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கணும், இல்லை நல்ல ஒரு காலேஜில் நம்ம எதிர்பார்க்குற கோர்ஸு, இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். தட் இஸ் அ ரீசன். 2வது, இதில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா, இதில் வக்கரமாக ஒரு கிரகம் இருக்கும்போது பொறுமைங்கிறது அத்தியாவசியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3rd கவுன்சிலிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கணும். இல்லை அப்போ கூட நடக்கும், அப்போ கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்படி இல்லைன்னா முன்னாடி போய் வேறு ஏதாவது கோர்ஸுக்கு பணம் கட்டி அந்த பணம் திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டமாகும். ஓகே. எனிதிங் தட் யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல், கீப் இட் இன் ரைட்டிங். அதாவது என்னென்னா, எதுவாக இருந்தாலும் சரி எழுத்து வடிவத்தில் அது ரொம்ப தெளிவாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே வராது. அது வந்து நீங்கள் ரொம்ப தீர்வாக பார்த்துக்க வேண்டிய ஒன்று. 6வது முக்கியமான விஷயம், உங்களுடைய சொந்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள் யாரெல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்களோ, இல்லை எனிமிட்டியாக இருக்காங்க, ரொம்பவுமே இல்ட்ரீட் பண்ணி எங்களை சொந்த பந்தங்களிடையே வந்து அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கும் வருத்தம், எங்கள் அம்மாவுக்கும் வருத்தம், நாங்கள் வந்து ஒன்றே சேர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். 7வது முக்கியமான பலன்னு சொன்னால், வாழ்க்கை துணையினால எனக்கு எப்பவுமே பிரச்சனையாக இருக்குது, சண்டையாகவே இருக்குது,
அவங்க வீட்டார் எங்கள் வீட்டார் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் நாங்கள் 2 பேராரும் ஒரு சேரக்கூடிய நிலைமை வருமா, தருணம் வருமானா கண்டிப்பாக இந்த வக்க பலன்களில் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அருமையான அதிர்ஷ்டமான பலன்கள்னு சொல்லலாம். சார் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இதை கேட்கும் போதே பயங்கர பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். ஏன்னா இப்போ மேஷ ராசிக்கு வந்து 7 and off அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த தருணத்தில் நீங்கள் வந்து இந்த வக்ரசனி எப்படி சார் மேஷ ராசிக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்கும். 2 விஷயம் சொல்லலாமா. எல்லா கிரகங்களுமே வந்து ஒரு மனுஷனுக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களுமே நல்லது பண்ணாது. ரியாலிட்டி அதுதான். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் இப்போ நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நேயர்கள் பார்க்கக்கூடிய அந்த ஜாதகத்திலே பொதுவாக கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ கன்னியிலேயோ ஒரு கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த 138 நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி வேறு எதுவுமே கொடுக்காது. தட்ஸ் அ ரியாலிட்டி. ஒருவேளை அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரம் இல்லாமல் இருந்தாலும் சில விஷயங்கள் தள்ளி போய் நடக்குமே தவிர நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற மாதிரி கிடையாது. இப்படி இருந்தாலும் அது நடந்து தீரும். இன்னொன்று, நீங்கள் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல அவன் விரயத்தில் போய் வக்கரமானான். அப்போ இடம் மாற்றினாலும் நல்லது நடக்கும். ஓகே. அதாவது உங்கள் சூழல் வந்து கிட்டத்தட்ட ஜெயில் லைக் சுச்சுவேஷன் இருக்கிறவனுக்கு ஜெயிலேருந்து ஓப்பன் பண்ணி விட்டா ஒரு 20 நாளுக்கு பரோல் இருக்குன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைக்கு மாறும். அதனால மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சார் இந்த சப் கொஸ்டினா கூட சொல்லுங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி இப்போ வந்து சனி பெயர்ச்சி ஆயிருக்கு, அப்புறம் இப்போ குரு பெயர்ச்சியும் ஆயிருக்கு. இப்போ இந்த தருணத்துல இந்த சனி வக்ர பெயர்ச்சி வந்து இப்போ இது புதுசா நம்ம கேள்விப்படுற மாதிரி புதுசு இல்லை. இட்ஸ் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட். நீங்க அஸ்ட்ரானமியா நீங்க பார்க்கும்போது அது ரிட்டார்டேஷன் மூமெண்ட்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இது ஒரிஜினலா வக்ரம் எந்த கிரகமும் ஆகாது. ஒரு அதை எப்படி சொன்னா ரெண்டு கோள்கள், அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய லைட் சென்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சீங்கன்னா தடுத்து இன்னொரு ஆங்கிள் திரும்பும்ல, அதுதான் இந்த இடத்துல வக்ரம்னு சொல்றோம். அது இந்த 138 நாட்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கு? பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூலை 27ஆம் தேதி டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. கணக்கு போட்டீங்கன்னா 138 நாள் வரும். இந்த 7 அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத நீங்க மேஷ ராசிக்கு சொல்லிட்டீங்க. அப்போ அவங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்ன்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல சார், அதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாவே. கரெக்ட். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு போட்டிங்கன்னா ஒரு 100 நாள்ல உங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறோம், இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட் ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக உங்களை பார்த்தோன்னே அப்படியே நமக்கு பட்டக்கன்னு பற்றிக்கணுங்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய நிறைய அந்த ட்ரீமி ஆஃபர்ஸ்லாம் வரும். அது ஃபுல்லாக ஃபேக்காக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது முக்கியமான விஷயம் கால் பாதம். இந்த காலகட்டங்களில் ஸ்கின்னு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் உங்கள் பிரதர் இருக்காரு, இல்லை சித்தப்பா இருக்காங்க, இல்லைன்னா பெரியப்பா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமாக. வேறு இதுக்கு மேலே நெகட்டிவ் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஜாதகம் தான் பார்க்கணும், அப்போ தான் சொல்ல முடியும். ஃபைன் சார், இதுவே போதும் சார். ஸோ ஏன்னா நம்ம வந்து மேஷம் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது என்ன நடக்காது, அதாவது நம்ம கவனமாக இருக்குன்றதை கேட்டுன்ற போது உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சார். இப்போ எல்லாருக்குமே ஒரு பரிகாரம்ன்றது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப ஈஸியாகிடும் சார். கண்டிப்பாக. இப்போ மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருத்தணி முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தாங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். திருத்தணி முருகனாக இருந்தால் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம். இல்லை சார் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை காத்தால பார்த்துட்டு சுவாமி தர்ஷனம் பண்ணிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கொடுக்கும். இவ்வளோ அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும், ரொம்ப கஷ்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தானே சார் முருகருக்கு வந்து அப்படி இல்லாமல் கோச்சாரத்துக்கான பலன்கள் வந்து அந்த நாளுக்குரிய சூக்ஷமம். இப்போ we are talking at exactly 11:05 AM இன்னைக்கு டேட்டுக்கு கோச்சாரம் எங்கே இருக்கோ அந்த பலன்களுடைய பரிகாரங்கள் எடுத்து சொல்லும்போது அது அப்படியே வேலை செய்யும். இவருக்கு உகந்தது இது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா என்ன டே இன்னைக்கு? புதன்கிழமையா? ஸோ புதன்கிழமைனா எல்லாருமே பச்சை தான் போடணும். இப்போ நான் ரெட்டு போட்டிருக்கேன், ஒய். நீங்கள் ப்ளூ போட்டிருக்கீங்க, அவர் ஒயிட் போட்டிருக்காரு. என்ன ரீசன்? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது கோச்சாரத்தக்கூடிய ஸ்தானம் தான் அது வேலை செய்யும். ரிஷபராசிக்கு இந்த வக்ர சனியோட இதுன்னு சொல்லணும். அதாவது ரிஷபராசி நண்பர்களுக்கு வக்ர சனிக்கான பலன்கள் 138 நாட்களில் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் போய் ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறதுனா பழைய ஃப்ரெண்டு, பழைய பஞ்சாயத்து இதெல்லாம் முடியக்கூடிய தருணம். பழைய ஃப்ரெண்டுனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் ஃபஸ்ட் அளவுக்கு அது நிவர்த்தி ஆகும். கையில் பணமே இல்லை, கையிருப்பு பணமே இல்லை, கொஞ்சமாக பணம் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஒன்று, அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கடுமையான பாதிப்புகள் இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் சுத்தமாக சரியில்லை, எனக்கு எப்போ சரியாகும் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த டிசீஸ் என்னவோ, அந்த ப்ராப்ளம் என்னவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான டாக்டர் கண்டுப்படுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.
வெளியூர் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், நல்ல ஆஃபர் வருமானு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 138 நாட்களில் வெளியூருக்கான ஆஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். 4வது முக்கியமான பலன் பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயம் இந்த ஒரு 138 நாளில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா லாபஸ்தானம்னாவே, அதாவது நம்ம ட்ரை பண்ணி சில விஷயங்கள் நடக்காமல் போகிறதுங்கிறது நம்மளுடைய பிராப்தம். ஆனால் ஒருத்தன் ட்ரையே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம். லாபஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது எந்த விஷயமா இருந்தாலும் தானாக நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் முதலமைச்சர் விஜய் எடுத்துக்கங்க. எந்த கட்சிக்கிட்டையும் போய் நீங்கள் வாங்கன்னு யாரையும் கூப்பிட்றதான் கிடையாது. அவங்களா வராங்க, அவங்களே அட்டாச் ஆகிறாங்க. மக்கள் பாருங்க, பணமே வாக்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய சமாச்சாரம். எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியில் நான் பிறந்ததுல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இதுதான் சார் மிராக்கிள். ஆமா, அதுதான் லாபஸ்தானம். ஏன்னா அவர் ஜாதகத்துல 12 பாவங்கள்ல 11 பாவகங்கள் லாபஸ்தானத்தோடைய கனெக்ட் இருக்கு. பெரிய அதிர்ஷ்டம் அதுதான். அதாவது எல்லாருடைய நட்பும் ஈஸியா நடக்கும் லாபஸ்தானம் ஆக்டிவா இருக்கும்போது. விட்டு போன காதலன், விட்டு போன காதலி, விட்டு போன புருஷன், இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இது முக்கியமான 5வது பலன். 6வது பலன் பார்க்கும்போது, சனி வக்கரமாக இருக்கும்போது இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம், அதாவது வேலையில் யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்களோ அந்த வேலையில் குடைச்சல் கொடுத்த நபர்கள் ரிசைன் பண்ணுவாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் அங்கே சமாச்சாரம். லாபத்தில் உட்காந்துருக்குல்ல, அதுதான் பெரிய அதிர்ஷ்டம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்கள் சீட்டு கன்ஃபார்மு. இனிமேல் பெஞ்சு தேக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிரந்தரமாக உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 7வது முக்கியமான விஷயம், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, குழந்தைகளுக்கான லைஃப் வந்து செட் ஆகலை, என் பையனுக்கு 28 வயசு ஆச்சு, கல்யாணம் ஆகலை, இந்த ஒரு 338 நாட்களில் கண்டிப்பாக கன்ஃபார்மாக வந்து கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம், இல்லை நிச்சயார்த்தம் பண்ணுவீங்க. வரக்கூடிய தை மாசத்துல கல்யாணம் கெட்டி மேலே கொட்டக்கூடிய பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னொரு காம்ப்ளிமெண்டரி சர்வீஸ் மாதிரி இன்னொரு பலன் சொல்கிறேன். சனி வக்கரமாக இருக்கும்போது நல்ல மனுஷங்க யாரெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒன்று சேருவாங்க. சூப்பர் சார். இதுவே வந்து ரிஷபத்துக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். ஆமா சார், ஒரு டர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. அப்ப இவங்க எதுல சார் கவனமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், உடம்புல விட்டமின் குறைபாடுகள் மிக அதிகமா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா சொன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் உடம்புல கம்மியாகும். அதனால வந்து கரெக்டான டயட்டு, கரெக்டான விட்டமின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்டையுமே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் பிரிஞ்சு போனவங்களாம் வருவாங்கன்னு சொன்னது வந்து ஒரு விதத்தில் நல்லதா இருந்தாலும், புதிய நபர்கள் யாராவது நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து தெரியாத நபர்கள் ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக அவங்க ரொம்ப பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ண வராங்கன்னா, யூ ஹேவ் டு பி லிட்டில் காஷியஸ். அவ்வளோதான். அது மற்றபடி பெரிய ஒரு இஷ்யூஸ் ஒன்றும் வராது. தெரியுமா? பெரிய டவுன்ஃபால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அப்போ இவங்களுக்கு பரிகாரம் கண்டிப்பாக இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதுன்னு எல்லாருக்கும் ஒரு விதமான இஷ்ட தெய்வங்கள் உண்டு. என்ன கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு வருவது, காமாட்சி அம்மனை பார்த்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பாசிபிளாக நீங்கள் புதன்கிழமை பண்ணுறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மிதுனுக்கு இந்த 138 நாள் நீங்க சொல்ற இந்த வக்ர சனி என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது சார்? மிதுனத்துல பிறந்த ஒரு நபரும் சந்தோஷமா இருக்கலாம். எதெல்லாம் கையிலேருந்து விட்டு போச்சோ, எதெல்லாம் வந்து வேலையே கிடைக்காம போச்சோ, இருக்கிற வேலையில கோளாறாச்சோ, எல்லா விதமான வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். முதல் விஷயம் அதுதான். சார், ஒரு எக்ஸாம் எழுதுறேன், நான் சிவில் சர்வீஸ் எழுதுறேன், நீட் எழுதுறேன், லா செட் எழுதுறேன், டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து பேர் வந்திருக்கு, இல்லைனா குவாலிஃபை ஆகணும், இல்லை எனக்கு வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட்டுக்கான பிராப்தம் இருக்குமானா அடுத்த 2 மாசத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா சூரியன் குருவுக்கான கன்ஜங்ஷன் ஏற்பட போகிறது. இப்போ ஆடி மாதம் சூரியன் குரு கன்ஜங்ஷன் ஏற்படுதுன்னா ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆஃபர் கிளியர் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு பேங்க்ல கிளியர் பண்ணி வேலை கிடைக்கும். மாத்ருகாரகன் அம்மாவுடைய முன்னோர்கள் சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆச்சோ அதெல்லாம் மறுபடியும் ரீஓப்பன் ஆகும். இதெல்லாம் வந்து இனிமேல் தேராதுன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விட்ட கேஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கும் மன நிம்மதியே இல்லை சார். வாழ்க்கையில் வந்து 24 மணி நேரம் சண்டை. அதாவது நான் ஒன்று சொன்னால் எங்கள் மாமியார் ஒன்று சொல்கிறாங்க, மாமியார் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அது என்னமோ ஒரு மாதிரி ஒரு 7ஆம் பொருத்தம்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சில பேர் வீடு மாற்றி போகிறது, இல்லை மேல் வீட்டுக்கு குடி போயிடுறது, இல்லையா அவங்க மாமனார் மாமியார் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறது. இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது பிரச்சனை பண்ணி வெளியே வராமல் பார்த்துக்கணும். ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிரிவு ஏற்படும் போது அது உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல் விஷயம். அதே மாதிரி வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக கண்டிப்பாக நிறைய பேர் ஹைதராபாத் இல்லைன்னா மகாராஷ்டிரா போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஒருவேளை ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா யூரோப் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஓகே, பட் இந்த மாதிரியான ஊர் விட்டு ஊர் போறதுக்கான வாய்ப்புகள் ஸ்பெசிஃபிக்கா இந்த இடங்களுக்கே போவாங்க. ஓ சூப்பர். அந்த கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அந்த நட்சத்திரத்துக்குரிய ஸ்தானத்துக்கு ஒரு லொகேஷன் இருக்கு. அந்த லொகேஷன் வந்து பொதுவாக ஆக்டிவேட் ஆகும். அதனால அந்த வார்த்தைகள் சொல்றேன். அதனால கண்டிப்பா நிறைய பேருக்கு ஓப்பனாக சொன்னா வேற ஊருக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மன நிம்மதிங்கிற ஒரு விஷயம் வந்து வேலைக்கும் கொண்டு போய் தேடாம வீட்டுக்குள்ளேயே மனநிலையை தேடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வக்கரமா சனி இருக்கும்போது அன்னெசரி ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகும். ஒரு ஃப்ரெண்டுன்னு வருவாங்க, லாஸ்ட்ல ப்ராப்ளத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் சொல்லவே இல்லாம அப்புறம் சொன்னேன்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா புதனும் வக்கரமா இருக்கு இந்த நிலைமைகள்ல. அதனால கம்யூனிகேஷன்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். ஆனா என்ன சொன்னாலும் சரி, ஒரு 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 நெகட்டிவான ஒரு செய்தி கண்டிப்பாக அடுத்த 138 நாட்கள்ல வரும். அது ஹெல்த் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லை பிரிவுக்குரிய செய்தியா இருக்கலாம், இல்லை இறப்பக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை தான். அதாவது அது ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. என்ன கர்மாங்கிறது எதுவாக இருந்தாலும் அது நடந்ததா தீரணும். நம்ம அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது நல்லது பண்ணும். இது வந்து மிதுனத்துக்கு நீங்க வந்து பாசிட்டிவா சொல்வீங்க அப்படின்னா, நீங்க திடீர்னு இந்த மாதிரி இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுங்க, அது பாதிக்கிற மாதிரி தானே? ஒண்ணுதாம்மா, 10வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து எப்பவுமே நல்லது பண்ணாது. 75% வந்து நல்லது பண்ணும் ஃபார் ஷுர். ஆனா அது கர்மஸ்தானமும் கூட. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு வந்து வீட்டுல கர்மா நடக்குதான்னா கர்ம பாவம் ஓடுதா, கர்மத்துக்குரிய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, அதுக்கான கிரகம் வேலை செய்தான்னு பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் ஆல்ரெடி பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த டைம்ல கண்டிப்பா பிரச்சனை ஆகும். ஆனால் அது சுயஜாதகம் பொறுத்து தான். சுயஜாதகம் பொறுத்தாலும் கோச்சாரத்துல சனி அங்கே வந்தால் தான் வேலை செய்யும், இல்லைன்னா வராது. இல்லைன்னா அதுக்கான இதே நடக்காது. இல்லைன்னா கீழே விழுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும், கால் உடையும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும். அதாவது இறப்பளவுக்கு போல அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடப்பதற்கு, அதாவது மிதுனத்துக்கே நடக்கணும்னு இல்லை, மிதுனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்கள் சார்ந்தவங்களுக்கு கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் மட்டும் நீங்க கவனமா இருந்தால் போதும். ஃபைன் சார். இப்போ நீங்க கவனமா இருக்கிறது இதை சொன்னதுனால இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா ஆஃபீஸ்ல யார் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லக்கூடாது. சனி வக்கரமா இருக்கும்போது அது உள்ள ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று சொல்லுவாங்க. பிளான் ஒன்னவா இருக்கும், கேம் பிளான் வேறையா இருக்கும். ஆனா நமக்கு சொல்றது வந்து ஒன்னா இருக்கும். அதனால எது என்ன எதுன்னு சொல்லி கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்யறது தான் நல்லது. அதனால பெரிய ஒரு இஷ்யூலாம் ஒன்றும் வராது, தைரியமா இருக்கலாம். ஏன்னா டைமும் நல்லா இருக்குங்கிறதுனால 10ஆம் இடம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஸ்தானம். அதாவது அதை உழைப்புக்கான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஸ்தானமா மிதுனத்துக்கு இருக்கு. அதனால சனிக்கு அக்கறம் கண்டிப்பா நல்லதுதான் பண்ணும், தைரியமா. ஸோ இது நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் பரிகாரம்ன்றது கண்டிப்பா நம்ம சொன்னா ஒண்ணுதான் பரிகாரம் சொல்ல. மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அரங்கநாதன் வழிபாடு, ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, பள்ளிகொண்ட பெருமாளை தாராளமா சுவாமியை பாருங்க. பாசிபிளா வெள்ளிக்கிழமை காத்தால தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். கஷ்டம்னா சென்னையில் இருக்கிற மாதிரி எங்க இடத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இருந்தாருன்னா, சேன கோலத்தில் இருந்தாருன்னா அவரை போய் பார்த்துட்டு வருவது பெரிய அதிர்ஷ்டம். சார், கடகத்துக்கு அடுத்த அந்த 138 நாள் நீங்க சொன்ன மாதிரி என்ன மாதிரியான இந்த சனி வக்கர பலன்கள் கொடுக்கும்? கடகத்தை பொறுத்தவரைக்கும் முதல் விஷயம், அதிர்ஷ்டம்னாவே லைஃப் இவ்வளோ நாள் புரட்டை போட்டக்கூடிய ரொம்ப மோசமான நிலைமைகள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க. அதுதான் முதல் அதிர்ஷ்டம். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை சனிக்கு இருக்கிறதுனால இவ்வளோ நாள் நம்ம முயற்சி செய்து நடக்காத காரியங்கள் இப்போ நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகணும் வெயிட் பண்ணுறோம், 40 வயசு ஆச்சு, இப்போ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். வம்சாபிவிருத்தி இல்லை, அதாவது என் பையனுக்கு குழந்தை இல்லை, பேர குழந்தைகள் இல்லை சார், நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், என் மருமக அங்கே இருக்காங்க, மகன் அங்கே இருக்கான், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை மட்டும் பிறக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்து ஓடின்னு இருக்கு. எங்கள் அக்காவும் தங்கச்சியும் சண்டை போடுறாங்க, லாஸ்ட்டுக்கு தம்பியை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தம்பிக்கு வர வேண்டிய ஒரு லேண்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டிஸ்பியூட்டட் லேண்டாக இருக்குது, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்காரர் வந்து அந்த வேலி போட்டு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்பியூட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கோர்ட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள், நான் சொல்றது நிலப்புலன்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு நிலம் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக வரும். தாய் வீட்டு சொத்து எதுவாக இருந்தாலும் சரி, அது வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது லேண்டு மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் உங்களுக்கு எதாவது நகை கொடுக்கணும்னு இருந்தால் கூட அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. 5வது முக்கியமான விஷயம், வெளியூருக்கு போய் என் பையனை படிக்க வைக்கணும், ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல, லேட்டரல் என்ட்ரி அக்டோபர்லேருந்து தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம், ஆனால் அது நல்லபடியாக ஓடுமா, நல்லபடியாக கிடைக்குமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீசா கிளியர் ஆகுமா, பாஸ்போர்ட் கிளியர் ஆகுமா, இந்த மாதிரி பல கேள்விக்கான பதில் எஸ். ஏன்னா கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் பிரயாணம் உண்டு.
ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்கக்கூடிய அல்லது வேலை உங்களுக்கு கோர்ஸ் அமையக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். தைரியமாக இருக்கலாம். அப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறவங்களுக்குலாம் வேற ஊரில் போய் படிக்கிற மாதிரியும் பக்கத்தில் பெரிய ஒரு கோவில் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால அதுலேயுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னொன்று 6வது முக்கியமான விஷயம், பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் சார், கிட்டத்தட்ட 15 வருஷமா இஎம்ஐ கட்டுறேன், இன்னொரு 10 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இந்த வர்ற பணத்தை வச்சு உங்களுக்கு அந்த ஒரு மனசில் அந்த ரிலாக்ஸாக இருப்பீங்க. அப்பா இனிமேல் கடனுக்காக ஓட வேண்டியதில்லை, நமக்காக நம்ம ஓடலாம், கொஞ்சமாவது சேமிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இந்த சனி வக்கரமாக இருக்கிறச்சே உங்களுக்கு அது நடக்கும். ஸோ மோரர்லெஸ் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வருவீங்க. 7வது முக்கியமான பலன் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பிரிவு பிரிவு பிரிவு, ஒரே சண்டை, அவமானம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செகண்ட் மேரேஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணுற நபர்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக ஆகும். ரொம்பவுமே நிம்மதியான ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு ஏற்படும். அந்த சனி வக்கரமாக இருக்கனால ஆல்ரெடி அந்த பொண்ணை பார்த்துருப்போம், இல்லை ஆல்ரெடி அந்த பையன் வீட்டில் வந்து பேசியிருப்போம், வேண்டான்னு சொல்லி ஒரு வருஷம் ஆட்டோன்னு விட்டுருப்போம். இப்போ அதே பையன் அதே பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தெரிஞ்சவங்களே நம்ம இன்னும் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாகவே வந்து கடகத்துக்கு நல்லா இருக்குது. தெரியுமா? உண்மையாகவே கடகத்துக்கு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லும்போது இந்த அடுத்த இந்த 138 நாட்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் கொடுக்க போகுது. அப்போ இவங்களுக்கு இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர்? கண்டிப்பாக பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரம்னா கால் முட்டி பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஃபஸ்ட்டு வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே அதுக்கான பழுது நீக்கக்கூடிய ஸ்தானங்கள்லாம் சரி பண்ணணும். சர்வீஸ் கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே சொன்னால் அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வீட்டில் முன்னோர்களில் இருக்கக்கூடிய ஒரு நோய் இப்போ வரும். விச் மீன்ஸ் உங்கள் தாத்தாக்கு வந்து சுகர் இருந்தால் இப்போ உங்களுக்கு சுகர் வரும். உங்கள் தாத்தாக்கு வந்து கட்டி இருக்குது, கேன்சர் இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இப்போ தெரிய வரும். ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட். அதுதான் வந்து கடகம் வந்து ரொம்ப கவனமாக போகணும். ஓகே. ஸோ இது உண்மையாகவே ஒரு பெரிய வார்னிங்னு கூட நம்ம எல்லாருக்கும் நடக்காது. எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் கிரகம் காட்டுதுன்னா ஒரு சில பேருக்கு கிரகம் ஜாதகமே மோசமாக இருக்குன்னா இந்த லெவலுக்கு போகும். அவ்வளோ அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக கால் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கும்போது கால் முட்டியில் இடிபட்டு ஐயோன்னு 2 நிமிஷம் வலிக்கும், அப்புறம் போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரியும் அந்த மாதிரியும் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆனவர். அவ்வளோதான். அதுதான். அப்போ இவங்களுக்கு பரிகாரம் ஒண்ணுதான். பாக்யஸ்தானத்துல சனி வக்கரமா போறச்சு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வருவது, பாசிபிளா திருச்செந்தூருக்கு இறங்கி அங்க போய் இறங்கி அங்கிருந்து நடைபயணமா போயிட்டு வருவது பெரிய அதிர்ஷ்டம். சனி வக்கரமா இருக்குன்னா பாத யாத்திரை பண்ணணும். நேரடியா போய் நீங்க சுவாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத யாத்திரை மூலியமா சுவாமியை தரிசனம் பண்றோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். சோகால்டு மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்க, கடகராசி நண்பர்கள் நிம்மதியா இருப்பீங்க. சிம்ம ராசிக்கு அடுத்த 138 நாட்கள் கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள், வக்கர சனி பலன்கள் சொல்லுங்க. வக்கர சனியில பொதுவாக அஷ்டம சனியிலேயே சரியான அடி வாங்கக்கூடிய ஒரு ராசின்னா அது சிம்மம் தான். ரொம்ப கஷ்டம், நிறைய இடத்துல அவமானங்கள், தேவையே இல்லாத இடத்துல நம்ம போய் ஆஜராகிறது, இல்லை வீட்டில் வந்து கண்டினியூஸாக யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் போகிறது. அஷ்டம சனி ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குன்றதுனால இந்த இம்பேக்ட் அது பொதுவாகவே இருக்குன்னு சொல்ல வரேன். அதுல இப்ப சனி வக்கரமா இருக்கிறதுனால அதுல இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். நான் சொல்ற வரக்கூடிய லாஜிக் அது. அஷ்டமத்துல ஆல்ரெடி சனி இருக்கிறதுனால அவங்க தேவையில்லாத அவமானங்கள் படுறது, கஷ்டப்படுறது, வேலையில ஓவர் டைம் பண்றது, பாதி நாள் வீட்டுக்கே போக முடியாது, பாதி நாள் கரெக்டான டைமுக்கு அவங்க சாப்பிடவே முடியாது, கடன் மேல கடன் சக்கரவட்டியில போய் லாக் ஆயிருப்பாங்க. அது சனி இப்போ வக்கரமாகும் போது நம்ம கடன் கொடுத்தவர் காணாம போயிடுவாரு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால அப்பாடா ஒரு 4 மாசத்துக்கு கடன் கேட்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும், வேற ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், வேற ஊருக்கு போற மாதிரி ஒரு ஆப்ஷன். இல்லை சார் நான் டே டியூட்டி பார்க்குறேன்னா உங்களுக்கு கண்டிப்பா நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். தாராளமா எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் நடக்குது அப்படின்னாவே நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு அர்த்தம். நல்ல மாற்றம். ஆமா, நீங்க ஒரு வேலை எடுத்துக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை கிரியேட் ஆகும். யாரோ ஒருத்தர் கண்டினியூஸா ஹெல்த் இஷ்யூ வரும். அஷ்டமஸ்தானமா இருக்கிறதுலே மோசமான ஸ்தானம் இன் ஒன் ஆங்கிள். அதர் சைட் ஆஃப் த காயின் அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. எதிர்பார்க்கவே இல்லை சார், நான் நேற்று சிஎம் சார், எத்தனை கேஸ்ல நடந்துட்டு இருக்கு இப்போ. அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது எதிர்பாராத வகையில் வரும். நம்ம பிளான் பண்ணி பண்றது கிடையாது. அலாட் ஆர்முகம் சொல்ற மாதிரி நான் பாட்டு நின்னா எனக்குன்னு பார்த்து எல்லாம் கரெக்டாக வந்து சேர்றாங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை மிக அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. அடுத்த 138 நாட்கள்ல இதெல்லாம் நடக்கும். சனி வக்கரமா இருக்கிறச்சு ஒரே விஷயம்தான்,
கண்டிப்பா டயரை மாத்திருங்க. டயர்ல தான் கண்டம். ஓப்பனா சொல்றேன்ல. உங்களுடைய இதுல வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சாலும் டயர்ல லைட்டா பட்டன் போட்டிருக்காங்க. டயர் இன்னொரு 10,000 கிலோமீட்டர் ஓடுங்கன்னு தயவுசெய்து வந்து நம்பிக்கையா இருந்துடாதீங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். அதாவது 100 ஜாதகங்கள்ல அஷ்டமத்துல சனி வந்து வக்கரமா நிலையில உட்காரும்போது டயர்ல பிரச்சனை வரும். வண்டியில போறச்சு. அதனால தயவுசெய்து டயரை மாத்துங்க. இன்னொன்னு, உங்களோட உயிர் முக்கியமா, நாயோடைய உயிர் முக்கியமானா உங்க உயிர் தான் முக்கியம். நாயோட உயிர் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. நாய் உள்ள குறுக்க வந்துருச்சுங்கிறதுனால நம்ம வந்து பிரேக் போட்டு நீங்க சறுக்கி விடுகிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா நடக்கும். அதனால தயவுசெய்து நான் சொல்றது தப்பான முறையில் எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக நான் சொல்றேன். அதனால நீங்க வந்து உங்க சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள டிஸ்பியூட் இருந்ததுன்னா உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது. அஷ்டமத்துல சனி இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு யோகம், வாழ்க்கை துணைக்கு பணம் வரும். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ பணம் வருது, இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு பணமே வர மாட்டேங்குது. இந்த இடத்துல ஈகோ காட்டக்கூடாது. ஈகோ காட்டல. ஆனா எனக்கு தானே பணம் வரணும்ன்ற ஒரு ஆதங்கம். அது இருக்கணும், நான் எல்லாருக்கும் இருக்கணும். அதுக்கு நீங்க உழைக்கணும். அதுக்கு வயிற்றுச்சல் பட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் சிம்மத்தை சொல்லல, அவங்களே சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, அவசரப்படாம இருக்கிறது, கோவப்படாம. அஷ்டமத்துல சனி இருக்கும்போது புரியவே புரியாது, பாதிதான் புரியும். அப்ப ஃபுல்லாவே புரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடக்கூடாது. 2 தடவை சொல்ற தயங்கக்கூடாது. 2வது, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம சிம்பிளா லாங்குவேஜ்ல சொன்னா நித்தியமும் கண்டம் பூர்ண ஆயுசாமா. அந்த மாதிரி டெய்லியும் கண்டத்தை சந்திப்போம், ஆனா ஆயுசு 90. அட சாமி, இதுக்கு மாதிரி இருந்து என்ன பண்றது, இல்லாத. அதனால அஷ்டமத்துல சனி வக்கரமா இருக்கும்போது நீங்க எந்த விஷயத்தையுமே பெருசா எதிர்பார்க்காதீங்க. சிம்பிள் சொல்யூஷன், வேலையை மாத்துங்க, இடத்த மாத்துங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. இல்லையா வீட்டில் ஏதாவது இடிச்சு கட்டுங்க, இருக்கிற வீடு சரியில்லையா வேற வீட்டுக்கு போங்க. இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றம். வேற தாராளமா போகலாம். ரெண்ட் இருக்கிறவங்க தான் சொல்றேன் நான். போகலாம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவையில்லாத பஞ்சாயத்து வராம இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ஆனா நான் சொல்றது என்ன, எதிர்பாராத வரக்கூடிய ஆஃபர் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்க எதிர்பார்த்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கும். ஆனா அந்த காலேஜ் அதுக்கப்புறம் அது பயங்கரமா டெவலப் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இவ்வளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் 650 இருக்கலாம், ஆனா வர்றது 450 இருக்கும். ஆனாலும் நீங்க டாக்டர் ஆயிடுவீங்க. வக்கரமா இருக்கும்போது லாஸ்ட் கவுன்சிலிங்ல அந்த 3 பேர் வந்து ஆல்ரெடி கோர்ஸ் வேணும்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவன் நான் வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்ச அவன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான், இல்லை வாங்கிட்டு போயிடுவான். உங்களுக்கு அந்த கோட்டால உள்ள கிடைக்கும். இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் நடக்கும். ஆனா நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கணும். நீங்க வந்து ரஜினிகாந்த் படம் சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புரியுதா, அந்த மாதிரி எதிர்பார்க்காம போனீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து அன்னதானம் பண்றீங்களோ, குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ண லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல கோவில்ல அன்னதானம் ஸ்கீம் எதா இருந்ததுன்னா தயவு செய்து பணம் கட்டுங்க, தப்பே கிடையாது. உங்களால ஆனது 100 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணா கட்டுங்க. அன்னதானம் பண்ண நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். தெரியுமா சார்? இப்போ நீங்களே நீங்க வந்து அந்த இது பலன்கள் சொல்லிட்டீங்க, இதுலயே நீங்களே வந்து எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதையும் சொல்லிட்டீங்க. இதை தாண்டியும் ஏதாவது அவங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா? கண்டிப்பா. இப்போ அஷ்டமத்துல சனி இருக்கும்போது நம்ம எல்லாரையும் நம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது எப்படி சொல்லலாம், அவன் பார்க்குற ரொம்ப ஒரு டம்மி பீஸா இருப்பான். அவனை ஓவரா நம்பி அவரை வந்து நம்ம உட்காந்து வச்சு லாஸ்ட்ல வந்து டைம் வேஸ்ட்னு அப்புறம் தான் புரியும். அதாவது 140வது நாள் தான் புரியும், அட பாவி நம்ம டம்மி பீஸை போய் நம்பியிருக்கோமேங்கிற மாதிரி. அதனால தயவு செய்து எல்லாரையும் நம்பாதீங்கிறது தான் என்னுடைய ஒரே. ஓகே, இது மட்டும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அன்னதானம் செய்வது முதல் விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, அந்த எல்லை தெய்வதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அங்காள பரமேஸ்வரி, பச்சையம்மன் ஆகட்டும், இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போய் அன்னதானம் செய்வது. நடை பயணமா பாத யாத்திரை யாராவது போறாங்க, தீர்த்த யாத்திரைகளுக்கு போறாங்க, காசி, கயா, பத்ரிநாத், கேதார்நாத், இந்த மாதிரி கோகர்ணா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போறாங்கன்னா உங்களான காணிக்கை பண்ணுவது. சும்மா 51 ரூபாயிலிருந்து 101 ரூபா வரைக்கும், இல்லை உங்களால் ஒரு வசதி இருக்குன்னா ட்ரிப் காஸ்ட்டே நீங்கள் கவர் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ கன்னி ராசிக்கும் இந்த 138 நாட்கள் நீங்க வந்து வக்ர சனியோட பலன்கள் சொல்ல போறீங்க. அவங்களுக்கும் இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்ல. கரெக்ட். கண்டகத்துல சனி இருந்தாலும், கண்டக சனினா என்ன விஷயம், வெளியே இருக்கிறால வீட்டுக்குள்ள விடக்கூடாது, உஷாரா இருக்கணும். என்ன அர்த்தம், உங்க வாழ்க்கை பிளவுபடக்கூடிய வாய்ப்புகள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பண்ணும் இல்லையா. வாழ்க்கை துணை வந்து இந்த வேற ஒரு ஆங்கிள் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அட் தி சேம் டைம் அவன் குருவுடைய வீட்லையும் குரு பார்வையிலையும் இருக்கிறதுனால அவ்வளோ அளவுக்கு மோசமான விஷயங்கள் பண்ணாது.
போன வருஷம் படு மோசம். அதாவது நான் சொல்றது கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கேது கன்ஜங்க்டாகி வெளியே போகிற வரைக்கும் நரக அவஸ்தை. அதெல்லாம் முடிஞ்சுது. த சாப்டர் இஸ் க்ளோஸ்ட், புக் இஸ் க்ளோஸ்ட், இட்ஸ் நாட் கோயிங் டு ரிப்பீட் அகெயின். அது ஒரு பெரிய நிம்மதி. இந்த டைம்ல சனி வக்கரமாக இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது புதனுடைய நட்சத்திர சாரத்துல செல்வதனால் கண்டிப்பாக அருமையான வேலை கிடைக்கும். முதல் விஷயம், வேலையே இல்லை சார், 4 வருஷமா எங்கள் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு சார், நான் தான் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நபருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெண்ட கலட்டும். அப்போ வேலை ரொம்ப நிரந்தரமாக சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுது. மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சேரக்கூடிய இந்த ஒரு வேலையில் ப்ரமோஷன் வரும், அவார்டு வரும், ரிவார்டு வரும், ரிகக்னிஷன் வரும். நிறைய பேருக்கு தீசி சப்மிட் பண்ணிங்கன்னா டாக்டரேட் வரும். நிறைய பேருக்கு அரங்காவலருடைய பொறுப்புகள் தெரியும். நிறைய பேர் கோவில் நிர்வாகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறும். நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்ல புது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். கண்டிப்பா குரு உட்காந்துருக்காமாங்க. கண்டகத்தை சனி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பக்கத்துல ஒரு சூப்பரான வெள்ளை லைட் அடிக்கிறோம், அதனால நீங்க பலன்னு மின்றீங்க. புரியுறதா? அந்த வெள்ளை லைட்டுங்கிறது குரு. இங்க நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அந்த குரு என்ன பண்றாருன்னா உங்க லைஃப் அப்படியே மாத்தி கொடுத்துருவாரு. நம்ம எதிர்பார்க்கறதோட நிறைய விஷயங்கள் சாதகமாக மாறும். அந்த குருவோட சூரியன் சேரும்போது இன்னும் பலமா மாறும். ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம், ஆடி 18க்கு அப்புறம் ஒரு 15-20 டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் கன்னிக்கு. பேங் ஆன் தட் வில் ஹேப்பன். டச் வுட். அது எல்லாமே கன்னிராசி நண்பர்களுக்கு நிஜமாவே நல்லா இருப்பீங்க. அதில் இவ்வளோ நல்ல பலன்கள் நடக்கும்போது நானே எதிர்பார்க்கல சார், என் பையன் 400 மார்க் வாங்குவான்னு பார்த்தா அவன் 600 மார்க் வாங்கியிருக்கான் சார், பெரிய சமாச்சாரம் சார். உங்கள் பையனை நீங்கள் புகழ்கிற மாதிரி, உங்கள் பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏற்படுற மாதிரி நானே எதிர்பார்க்கல சார். திடீர்னு வந்து குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு சார், 2வது குழந்தை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஏராளமாக இருப்பாங்க. இது நீச்சபங்க ராஜ யோகத்தை விட அதையோட பெட்டரா பண்ணோம். அதையோட பெட்டரா நீங்க சொல்றது பார்க்கும்போது அப்படிதான் சார் இந்த குருனால வரக்கூடிய யோகமா. குருவை நம்ம எப்பவுமே சாதாரணமாலாம் இடம் போட முடியாது. அதாவது சனி வந்து கண்டிப்பா கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு டேட்டுக்கு 1000 ரூபா வரும்னா உங்களுக்கு 1000 ரூபா வரும். ஆனா காலையில 10 ரூபா, 11 மணிக்கு 200 ரூபா, 1 மணிக்கு 100 ரூபா, 4 மணிக்கு 400 ரூபா, இப்படி பிச்சு 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 கொடுப்பாரு சனி. சனி வக்கரமா இருக்கும்போது ஒட்டுமொத்தமா வலிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துருவார். when it is into குரு பார்வை. அவ்வளவு அளவுக்கு குரு வந்து பார்வை பலத்துல அட்வான்டேஜ் பண்ணி கொடுப்பாரு. 2வது சூரியன் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல சனி சூரியன் காம்பினேஷன் கெட்ட காம்பினேஷன். அதனால சொல்றேன், ஆடி 18க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை சூப்பராங்க. ஆடி போடி அவனை வந்தா டாப்பா இருப்பாங்க. அப்படியே எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது நடக்கும். அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு சனி வக்கரம் வந்து ஜம்முன்னு இருக்கும். தெரியும் சார், உண்மையே சான்ஸே இல்லை சார். கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். தேங்க்யூ. ஸோ கன்னிராசிக்கு வந்து நீங்க இவ்வளவு பலன்கள் சொல்லிட்டீங்க. அப்ப இவங்க கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கும்ல சார்? வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி L4 L5 டெயில் போன், இந்த 3 சமாச்சாரத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அது உங்களுக்காக இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டா போதும். வேற பெருசா ஒன்றும் பாதிக்கணும். ஓகே, இது கூட பெரிய இம்பாக்ட்லாம் எதுவும் இருக்காது. லைட்டா தான் பிரச்சனை கொடுக்கும். ஒரே அடியா பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு ஒண்ணும் பண்ணாது. அதான் இவ்வளவு பாசிட்டிவிட்டி 95% பாசிட்டிவ் ஆச்சு. 5% என்ன பண்ண போறோம்? லைட்டா வந்து ஒருத்தன் சராச்சிட்டு போவான், போடா அப்படின்னு தள்ளி சார் லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போறோம். ஓகே சார், அப்ப இவங்களுக்கு பரிகாரங்கள் ஒண்ணுதான். இதுல வந்து குலதெய்வத்தோட இருக்கா சார்? இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கும்போது இல்ல அப்படி இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றான், ஒரு பிரம்மாஸ்திரம் தேவைங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல நாள்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை சுவாமி நம்ம தெய்வ சக்தினால, தெய்வத்துடைய வழிபாடுகள்னால அதை மாற்ற முடியும். அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்துட்டு வருவது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா ஒரு தடவை திருவாண்டம் போயிட்டு வரலாம். இல்லை உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியா இருக்காருன்னா அவரை போய் பார்த்து வரலாம். இல்லை பத்மநாபன் யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவர் கூட டெய்லி பேசலாம். அதெல்லாம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அந்த கிரகம் அந்த பேரை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இவ்வளோ வந்து ஒரு பேரே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்ணோம், மிராக்கிள் கிரியேட் பண்ணுறதெல்லாம். இப்போ நான் ஜெமினிக்கு சொன்னேன்ல, ஜெமினி அடுத்த மாதம் ஆரம்பிக்க சரியா போயிடும். எதனால சொன்னேன், இன்னைக்கு டேட்டுக்கு ஜெமினிக்கு டைம் சரியில்லை. 1 மாதத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. அதனால தான் சொன்னேன், வேற இல்லை. துலாம் 138 நாட்கள் அவங்களுக்கு வந்து இந்த வக்ரசனியோட பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் சார்? அவங்களும் நான் ரீசெண்டாக கேட்ட வரைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப டாப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்ன கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது உண்மையா சார்? துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கரமா மாறுறதுங்கிறது வேலை மாறக்கூடிய நேரம். 10ல் குரு வந்தா
பதவி பறிபோகும் அப்படிங்கிறது காமனான டேர்ம். எல்லாருக்கும் வேலையெல்லாம் போகாது. மேபி ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு வேலை போயிருக்கலாம். இப்போ என்னன்னா நல்ல வேலையே கிடைக்கும். சனி வக்கரத்தில் இருக்காரு. குரு என்ன பண்ணாருன்னா 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று பகர்வை கொடுக்குறாரு. சூரியன் உள்ள வந்து சேர போறாரு. அடுத்த 1.5 மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கலைன்னா அடுத்த 8 மாசத்துக்கு சான்ஸே கிடையாது. ஓப்பனாக சொன்னா அதுதான் உண்மை. இப்போ இந்த 1.5 மாசம் 2 மாசத்துல கிடைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும். பார்க்கும்போது சின்ன ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். உள்ள போனோம்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கெயின் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு டீனு இல்லை ப்ராஜெக்ட் ஹெட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பெரிய எம்என்சி கம்பெனியில் பெரிய growth இருக்கும்னு சொல்லி கம்மியான சம்பளத்தில் நம்ம இங்கே உட்கார்றதோட ஒரு நார்மலான கம்பெனி பெரிய growth இருக்கும், சம்பளம் நல்லா இருக்கும்போது தாராளமாக போகலாம். யூ ஷுட் நெவர் கெட் அட்ராக்டட் ஃபார் அ கம்பெனி. யூ ஷுட் பி அட்ராக்டட் ஃபார் த திங்ஸ் தட் யூ லேர்ன் ஃப்ரம் தட் கம்பெனி. புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வரப்போகிறதுனா அதில் நீங்கள் மாறலாம். எங்க சாய்ஸ் வந்து மேட்டர்ஸ் அலாட். கரெக்ட். அதை சூஸ் பண்ணும்போது தான் மக்கள் வந்து பயம் வரும் உங்களுக்கு. வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி, கரெக்டாக நமக்கு சம்பளம் obviously will go for the brand இல்ல சார். கரெக்ட். நான் இந்த இடத்துல பிராண்டை பார்த்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு உரண்டை தான் கிடைக்கும். சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு பேசிக்கான கம்பெனியாக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும்னு தைரியமாக போனீங்கன்னா இட் வில் ஹேப்பன். ரெண்டாவது முக்கியமான பலன் பார்த்தீங்கன்னா கடன் தீரும். எக்ஸ்பான்ஷனுக்கான கடன் சனி வக்கரமாக இருக்கும்போது பர்சனல் லோன் தீரும். சனி வக்கரமாக இருக்கும்போது ஆப்பில் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி 20,000 வாங்கிட்டு 40,000 கட்ட முடியாமல் 25,000 ஃபோன் பண்ணக்கூடிய நிலைமைகளில் அந்த கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக ஏற்படும். அது மூணாவது. ரெண்டாவது, ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி வயிறு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனைன்னு இருந்ததுன்னா அந்த ஹெல்த் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மீனிங் அந்த என்ன ப்ராப்ளம்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான டாக்டர் அமைஞ்சு அதை போய் நம்ம தீர்வு பண்ண மாதிரி. சனி வக்கரமாக புதனுடைய நட்சத்திர சாரத்தில் போகிறதுனால மாற்று மருத்துவங்கள் என்ன வேலை செய்யும். இப்போ டைரெக்டாக அலோபதி சில பேருக்கு செட் ஆகாது. உடனே ஊசி எடுத்து குத்துனா சரின்னு சொல்லி அக்குபஞ்சருக்கு போவோம். ஐயோ வலிக்குதுன்னா அப்படி கிடையாது, சரியாயிடும். அப்போ அந்த மாதிரி மாற்று மருத்துவங்கள் திரிகோணத்தில் குரு பார்வையில் இருக்கனால அந்த மாதிரி மருத்துவம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். அதனால தான் இந்த ஒரு மாற்றங்கள் கொடுத்து நிறைய பேர் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுங்க. புதன் கனெக்ட் ஆச்சுன்னாவே அது எம்பிபிஎஸ் கனெக்ட் ஆகும், ஃபார்மா கனெக்ட் ஆகும், இஎன்டி கனெக்ட் ஆகும். சனியோடைய பார்வை பலனில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஆப்தமாலஜிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நான் சொல்கிறது ஹையர் லெவல், சீனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது கார்டியாலஜிஸ்ட்டும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்பர் ஸ்டடீஸில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிவில்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய டைமும் வந்து துலாத்துக்கு. ஏன்னா 10ல் குரு உச்சஸ்தானத்தில் உட்காரும்போது சூரியன் கனெக்ட் ஆகும்போது, சூரியனுங்கிறது அரசியல் கிரகம், அரசு கிரகம், நம்மகிட்ட கிரகம், வைத்திய கிரகம். அதனால் இது மூணுமே கனெக்ட் ஆகிறதுனால ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரசு அதிகாரி ஆகிறது கன்ஃபார்ம், அதில் டவுட்டே கிடையாது. கொண்ட வச்சில வண்டியில் வரீங்களோ இல்லை ட்ரெயினிங்க்கு போகிறீங்களோ தெரியாது. மொத்தம் துளாராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ணும், விட்டு கொடுத்து போகணும். சனி வக்கரமாக இருக்கும்போது தேவையே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டை வரும். இது நீங்க வந்து இப்போ சொல்றது பலன்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க இது யார் எப்படி உஷாரா இருக்கணும், என்ன மாதிரி உஷாரா இருக்கணுங்கிற சப்ஜெக்ட் அப்புறம். இதுல என்னன்னா இந்த பலன்லயே ஒரு இக்கு இருக்குது. அதுல சனி வக்கரமாக இருக்கிறதுனால, அது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கரெக்டுன்னு நம்பக்கூடாது. அதே மாதிரி கணவர் சொல்றது எல்லாமே கரெக்டுன்னு நம்பக்கூடாது. இதுல என்னன்னா சில கோளாறுகளும் இருக்கும். அதனால அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆல்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமான பலனா மாறும். இது வந்து 8வது பலன். இது அனலைஸ் பண்ணும். எல்லா விஷயத்தையுமே கரெக்டுன்னு. நார்மலாக சனி வக்கரமாக இருக்கும்போது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் பொய் ஜாஸ்தியாக வரும். அதாவது ஹஸ்பண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் ஒய்ஃப் சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் அதில் வந்து கெட்ட விஷயங்கள்ல உள்ள புதஞ்சிருக்காது. அது ஏதோ ஒரு நல்லதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய்யா இருக்கலாம். ஒரு பிதட்டல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவாக கூட இருக்கலாம். சமாளிக்க போய் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து அதை தகுந்த மாதிரி அனுசரித்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணணும். உடனே பிரச்சனைன்னு போய் உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசு, உங்கள் அம்மா அப்படி இன்னும் உடனே அடுத்த லெவலுக்கு போனீங்கன்னு வைங்க, அதை அப்படியே பிளந்துரும். 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவார், வக்கரமாக இருக்கிறது. அதனால யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ரெண்டாவது, கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, சண்டை, பிரச்சனை, மோதல்கள் எல்லாத்தையும் வெற்றி உங்களது தான். குரு ஃபுல் பார்வையில் உட்காந்துருக்காரு. சூரியன் கனெக்ட் ஆகும்போது ஜட்ஜே நீங்க சொல்றதா நம்புவார். ஆமா, நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு. நீங்க நிஜமாவே ப்ராடா இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் எல்லாம் இப்போ உஷாராயிடுவாங்க சார். இல்ல எல்லா ஜட்ஜும் இருக்க மாட்டாங்களா? கேட்பாங்களோ? எல்லா ஜட்ஜுமே இருக்க மாட்டாங்களா?
அதனால கண்டிப்பா உங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கு, நீங்க தைரியமா இருக்கலாம். அதனால துளாராசி நண்பர்களுக்கு இப்போ பணம், பொருளாதாரம், வேலையில நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய நேரம். 24 மணி நேரம் வீட்டில் இருக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அது நடக்காத காரியம். அதை மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். சூப்பர் சார். அப்ப இவங்க இவ்வளவு விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு இதுலயே நீங்க வந்து இல்லன்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்ப இன்னும் இவங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள்னு ஏதாவது இருக்குமா? நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கணும். இப்போ சனி வக்கரமா இருக்கும்போது வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் நிறைய எடுத்துப்பாங்க. ஒரே ரைஸும் பச்சரிசி தான், வெறும் பிரியாணி தான். மற்றதெல்லாம் எப்போ சாப்பிட்றது, மற்றெல்லாம் எப்படி ஹெல்த் இருக்கிறது. மெயினாக அது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லுவோம். காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். புதனுடைய ஸ்தானத்தில் வக்கரமாக போகிறதுனால திடீர்னு நல்லா இருக்கிற வயிறு பிரச்சனை பண்ணணும் இல்லையா, பேக்கில் லைட்டாக ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரும், அது பெருசாகும். அங்கங்கே தேமல் மாதிரி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமானது உணவு மட்டும் கிடையாது, தூக்கமும் முக்கியம். இது ரெண்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப இவங்களுக்கு பரிகாரங்கள் ஒண்ணுதான், தன்வந்திரியை வந்து ரெகுலராக நம்ம பார்த்துட்டு வர்றது இல்லையா, பக்கத்துல கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ரோக நிரோதக சக்தின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும் துளசி தீர்த்தம் சாப்பிட்டா. துளசிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதனால தான் எல்லாருமே துளசி வீட்டில் வச்சுக்கங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். அதனால நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நல்லா இருப்பீங்க, தைரியமா இருக்கும். சார், விருச்சிக ராசிக்கு இப்போ அடுத்த இந்த 138 நாட்கள் இவங்களுக்கு இந்த வக்ர சனி பலன்கள் சார். ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சனி இதுவும் வந்து கடந்து போயிருக்காங்க, அதாவது இந்த 7 நாட்டு சனி அப்படின்னு சொன்னது இப்போ இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இவங்க வெளில வந்துட்டாங்க. அப்போ இந்த வக்ர சனியும் சேர்ந்ததுனால இன்னும் அவங்களுக்கு பலன்கள் இருக்கும். ரெண்டு சப்ஜெக்ட்டுமே வேற. 7 சனியோட கான்செப்ட் வேற, வக்கர சனியோட கான்செப்டே வேற. இதுல என்ன, பஞ்சமஸ்தானத்துல ஒரு சனி வக்கரமா உட்கார்ந்து இருக்கிறது புதனுடைய நட்சத்திர சாரத்துல, குருவுடைய பார்வை பலன்ல கும்முன்னு உட்கார்ந்து இருக்காங்க. 5 லைட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லேம்ப்ல ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. அதோட சேர்ந்து இப்போ குரு சூரியனும் கனெக்ட் ஆக போறார். இந்த சனி வக்கரமா இருக்கிறது மட்டும் கிடையாது, அதுல மெயினான சமாச்சாரம் எங்க இருக்குன்னா, சூரியன் குரு கன்ஜங்ஷன் அடுத்த 1.5 மாச காலம் உங்களுக்கு வந்து ஜாக் பாட்டை கொடுக்க போறது. விருச்சிகத்துக்கு பொதுவாகவே பாக்கியத்தில் குரு உட்காந்துருந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அதில் முதல் பலன் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய தடவை அபார்ஷன் ஆயிருக்கா, 2 தடவை ட்ரை பண்ணி குழந்தை ஆகாமல் போயிருக்கா, ஒரு தடவை ஐவிஎஃப் ட்ரை பண்ணோம், 2வது தடவை ஐயுஐ ட்ரை பண்ணோம், எதுக்குமே ஒத்து வரல, குழந்தையே பிறக்கலையா, 138 நாட்களில் குழந்தை கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்று, ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் லோன் அப்ரூவ் ஆகலை இல்லையா, வீட்டு நம்ம வாங்கலான் இருந்தேன், எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ கண்டிப்பாக அந்த வீடு இல்லை அந்த வாசல் அந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். ஒன்று, நிறைய பேருக்கு வீடு விற்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சார் நல்லா தான் இருக்குது சார், டாக்குமெண்ட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அந்த மதர் டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, அந்த டெத் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, அது மட்டும் இருந்தால் எனக்கு இது முடிஞ்சிடும், நாங்களும் அப்ளை பண்ணோம், ரொம்ப நாளாக வர சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள், அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி அந்த நிலம் அந்த வீடு விற்று உங்களுக்கு பெரிய பணம் வரக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும். பஞ்சமஸ்தானம் அப்படின்னாவே கடன் முற்றிலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். பஞ்சமஸ்தானம்னா கடன் தீர்வது. அதுல சனி வக்கரமாக உட்காரும் போது, புதனுடைய நட்சத்திர சாரத்துல செல்லும் போது, சூரியன் குரு ரெண்டும் கன்ஜங்ஷன்ல இருக்கும்போது, குருவுடைய பார்வை பலம் லக்னத்துக்கும் ராசிக்கும் பஞ்சமஸ்தானத்துக்கு இருக்கும்போது 100% உங்களுடைய கடன் தீரும். இதுவே ஒரு பெரிய சமாச்சாரம், 100%. இன்னொன்று, 6வது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடுகளுக்கு இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை எக்ஸ்போர்ட் ஆர்டர், இல்லையா இம்போர்ட் ஆர்டர், இல்லை அக்ரிமெண்ட் போடுறது, கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுறது, அரசியலில் பொறுப்புகள் வருவது, இல்லையா அரசியலில் ஜாயின் பண்ணுறது, இல்லை கட்சியில் ஜாயின் பண்ணுறது, இல்லை அரசாங்கத்தில் நம்ம தொழில் அமைவது, இல்லை வேலை அமைவது. ஓப்பனாக சொன்னால் கவர்மெண்ட் ஜாபு, நீட்டு, இதெல்லாம் வந்து ஜுஜுபி மேட்ரு. விருச்சிகத்துக்கு அவ்வளோ பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் அவ்வளோ அளவுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால 7வது பலன் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள், லைஃபோட பிளாட்ஃபார்ம் வந்து கிளியராக, பேஸ்மெண்ட் கிளியராக அமையக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படப்படுது. ஸோ மோராலஸ் விருச்சிகத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல அமைப்புல தான் அந்த சனி வக்கரத்தை கொடுக்கப்படுது. அதனால இங்க தைரியமா இருக்கும். இப்போ இவங்க இவ்வளவு பலன்கள் நீங்க சொல்லிட்டீங்க, அப்போ கண்டிப்பா இவங்க ஏதாவது நான் இதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும், இவ்வளவு பலன்கள் இருக்கு, அதை தாண்டி நீங்க கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சனி வக்கரமாக இருக்கும்போது கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வரணும். சனி வக்கரமாக இருக்கும்போது லைட்டாக தான் சோஷியலாக தான் சார் ட்ரிங்க் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய நம்மளாம் அடிக்ட் ஆவாங்க. யூ நாட் பிலீவ் மீ, இந்த விஷயத்த சொல்லணும், லாஸ்ட் 6 மாதத்தில் என் பையன் இவ்வளோ ட்ரக்ஸ் எடுக்கிறான், இவ்வளோ அளவுக்கு வந்து அவன் போய் இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் அனுப்பிச்சிருக்கோம், காலேஜ்லேருந்து ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு 10லேருந்து 12 கேஸு ஆஸ் அ அஸ்ட்ராலஜி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் சொல்ல வேண்டிய கர்த்தவியம்.
அதனால வந்து இதுதான் பரிகாரம், இப்படி தான் பண்ணணும், இது பண்ணால் சரியாகும், எப்போ சரியாகும், அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பயங்கரமாக குடிப்பாருங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வர போய் இப்போ குடிகாரங்களுடைய ஜாதகம் வரது கிடையாது. வர்றது எல்லாமே ட்ரக் அடிக்ட்னு தான் வருது. ஓப்பனாகவே பசங்கங்க எல்லாமே பெரிய பெரிய ரெப்யூட்டட் காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க. அவங்க இந்த மாதிரி வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ வர்றது ரீசெண்டாக நான் சொல்றது 8 மாசமா அவ்வளோ வருது. பழைய பிரச்சனைலாம் வந்து இப்போ உள்ள வரக்கூடிய ஒரு நிலைமை தான் வருது. அதனால தயவு செய்து எந்த கெட்ட பழக்கமாக இருக்காலும் தவிர்ப்பது இது எனி நல்லதே ராசி ஃபார் நல்லது. தட் மேட்டர் இது இம்பார்ட்டன்ட். எனி ராசி, ஆனால் விருச்சிகம், கடகம், மீனம் அதிகமான ஒரு ஆக்டிவேஷன்ல இருக்கும். ஏன்னா சனி வக்கரமா இருக்கறனால ஓகே. நம்மளை இழுக்கும். இட் வில் ட்ரா யூ, அட்ராக்ட் யூ. உங்களால மைண்டு வந்து மாறி கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, பேக் போனும் சரி, கால் பாதமும் சரி கவனமாக அப்போ கண்டிப்பா பரிகாரம் உங்களுக்கு சொல்லுங்க. வேண்டியது. விருச்சிகராசி நண்பர்களுக்கு முதன்முக கடவுள் அப்படின்னு சொன்னா விநாயக பெருமான் தான். ஸோ ராஜகணபதியை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது பாசிபிளாக வந்து நீங்கள் வியாழக்கிழமை காத்தால 6 to 7 போய் மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டு கணபதியை பார்த்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். தனுசு வந்து நமக்கே தெரியும் சார், அவங்க வெச்ச குறி தப்பாது அப்படின்ற எப்போதுமே ரொம்ப எய்மோட இருப்பாங்க. அவங்களுக்கும் இப்போ இந்த 7.5 வந்து பாத சனியில இருக்கிற மாதிரி தானே சார் இருக்கா? இல்லை, இப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குரு போய் அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு. சனி வச்சு நம்ம பலனே சொல்ல முடியாது. இன்னைக்கு டேட்டுக்கு இந்த தடவை சொல்லக்கூடிய பலன் எல்லாமே வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் குரு நீங்கள் வந்து ஒரு பலனே டச் பண்ண முடியாது. அதில் சூரியனும் அடுத்த 1.5 மாத காலம் சேர போகிறோம். ஓப்பனா சொன்னால் 1 மாத காலம் கடகத்தில் சூரியன் இருக்க போகிறார். அதில் 15 நாள் மைனஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த 15 நாள் ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் 15 days இஸ் கோயிங் டு பி மாவலஸ். ஏன்னா இவ்வளோ நாளாக சம்பளமே வராது. நானும் போகிறேன், ஒரு 100 ஆடு போகிற மாதிரி நானும் போகிறேன், எனக்கும் சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் எனக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க. 5ஆம் தேதி வரக்கூடிய சம்பளம் 25ஆம் தேதி வருது. நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக வேலை நிரந்தரமாக கிடைக்கும். சனி வக்கரமாக இருக்கும்போது சொந்த ஊரில், சொந்த நாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் தெரிஞ்ச இடமா இருக்கும். ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு தான் அங்கே வேலை செஞ்சுருப்பாரு, உங்கள் கலீகாக இருப்பார், உங்களுடைய சபார்டினேட்டாக இருப்பார். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வேலை வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், சொந்த ஊரில் ஒரு நிலம் வாங்கணும், அதுக்கு நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணுறேன். ஆனால் இப்போ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். பிளான் போடுறோம், அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, இபி கனெக்ஷன் வர மாட்டேங்குது, இல்லை கார்பரேஷனில் டேக்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த 1.5 மாத காலம் இதெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ வீடு, நிலம், வாசல் இந்த சமாச்சாரம் எல்லாமே கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அஷ்டமத்தில் சூரியன் குரு கன்ஜங்ஷன் வருவது ஒரு விதத்தில் நல்லதுன்னாலும் வக்கரத்தில் சனி இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கையெழுத்து போடக்கூடாது. இவன் ரொம்ப நல்லவங்க, அதனால் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், ஒரு 2 மாதம் இருந்துட்டு ரெடி பண்ணி போவான், இல்லை ரொம்ப நல்லவருங்க, இவருக்கு ஒரு லோன் வாங்கி கொடுக்குறேன், நானே நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறது, சிபாரிசு பண்ணுறது, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவங்களுக்காக நீங்கள் பறிஞ்சு வாங்கி கொடுக்குறது, இதில் மட்டும் மாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அந்த இன்னல்ல இருக்கும். ஓகே, அவ்வளோ ரொம்ப வந்து சனி வக்கரமா மறுபடியும் என்டையர் மீனத்துக்கு வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்போ இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 30 years. சார் அடுத்த 30 years they need to be very காஷியஸாக இருக்கணும். அதனால தான் இந்த டைம் வந்து நம்ம வந்து யாருக்கும் பறிஞ்சு பேசப்படாது. ஐயோ பாவமே நல்லவனே, அதனால சொல்லி பணம் வாங்கி கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இந்த இருக்கும். கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது, கண்டிப்பாக போடக்கூடாது. இது ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி லாஸ்ட்டில் அங்கே போய் எதாவது பண்ணி விட்டான்னு சிபாரிசு, இந்த மாதிரி விஷயங்கள். அதனால அஷ்டமத்தில் இந்த மாதிரி கன்ஜங்ஷன்னா அப்பாவோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு லெவலில் பார்த்தோம். ஆனால் என்னென்னா எதிர்பாராத விஷயங்களில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆர் அமேசிங். எப்போ நடக்கும்? நீங்கள் உங்களுடைய தொழில், உங்கள் வேலை, உங்களுடைய அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கண்டிப்பாக பெருமை பேசக்கூடாது. அதான் சிம்பிளாக சொன்னால், நான் வேறு மாதிரி சொன்ன போனேன், நான் மீடியாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அதாவது நம்ம கண்டிப்பாக பெருமையாக ஏதாவது விஷயம் பேசுனீங்கன்னா அடுத்த 4ஆவது நாள் அது அவுட்டு, அவ்வளோதான். என் வீடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னீங்கன்னா அடுத்த 5ஆவது நாளில் வீட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் சார். அந்த அளவுக்கு இம்பாக்ட். சனி வக்கரமாக இருக்கும்போது ஜம்பம் பீத்தக்கூடாது, நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எங்கே எல்லாம் படு மோசமா இருக்கு, புலம்ப லைஃப். தனுசுக்கு மட்டுமா இது? எல்லாம் தனுசுக்கு மட்டும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனுசுக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் ஒரு விதமான ஆங்கிள் அஷ்டமஸ்தானம் வேலை செய்யும். ஆனாலும் இப்போ தனுசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால யாருக்கு நல்லா இருக்கும்? அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் இருக்கிறவங்க நல்லா இருக்கும், கிரிமினல் லாயருக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கேஸு, சிலிண்டரு, எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல ஈவிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணலாம். ஏன்னா குரு, புதன், சூரியன் இதெல்லாம் கன்ஜங்ஷன்ல வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல. அப்போ அதுக்கான சப்சிடி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால உங்களுக்கு வந்து அந்த ஈவியில் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு கொடுக்குற வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது ஈவி வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். அட் தி சேம் டைம் நிறைய ஒரு 20% அதில் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கும். சார் இப்போ நீங்களே இல்லை கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ இதை தாண்டி அவங்க ஏதாவது கவனமாக இருக்க ஒன்று தான் சொல்வேன், உடம்புல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா தயவு செய்து கரெக்டாக நம்ம அதுக்கான மாத்திரை மருந்து போட்டுக்கிறது. 45 வயசு தாண்டுச்சுனாவே அந்த ரெகுலராக எடுக்கக்கூடிய டெஸ்ட்லாம் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக உடம்புல ப்ராப்ளம்ஸ் காட்டும். ஒன்றும் இல்லை, அங்கங்கே பிடிச்சிக்கும், டப்புன்னு நான் எந்திரிச்சோன்னா பட்டக்குன்னு பிடிச்சிக்கும். நம்ம அந்த பஞ்சதந்திரம் படத்தில் காட்டுற மாதிரி தான் அப்படியே நிற்க வேண்டியது தான். அதனால் ரெகுலரான கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா சரி ஆகும். அவ்வளோதான் விஷயம். பரிகாரம் இவங்களுக்கு டெஃபினட்டாக வேணும். 100% பரிகாரங்கள் தேவைப்படும். அஷ்டமத்திலே குரு இருக்கிறதுனால சுவாமிக்கு பசு நெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. எந்த நாள், எந்த டே, எந்த நட்சத்திரம்லாம் தேவையே கிடையாது சார். எந்த கோயிலாக இருந்தாலுமா? மெயினாக சொல்லணும்னா தாயார் கோயிலாக இருக்கணும். நான் சொல்கிறது ரங்கநாயகி அம்மனாக இருக்கலாம், பெருந்தேவி தாயாராக இருக்கலாம், காமாட்சி அம்மனாக இருக்கலாம். இந்த மாதிரி கொண்டு போய் பசு நெய் சுவாமி கொடுத்துட்டு வந்தோன்னா பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்தளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் பனி போல் விலகக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் ஏற்படும். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான் மேட்ரு. மகரமுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களும் நிறைய சஃபர் பண்ணுற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் சார். இப்போ அவங்களுக்கு இந்த வக்கர பலன்கள் 138 நாட்கள் அவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குமா சார்? சம்முன்னு இருக்கும். மகரத்துக்கு என்ன விஷயம்னா 3ஆம் இடத்துல சனி வக்கரம், ஓகே, 7ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன் கன்ஜங்ஷன். இது என்ன பண்ணா நீங்கள் சும்மா உட்கார நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்கள் வீட்டம்மா எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது மற்றவர்கள் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நிலைமைகளில் மகரம் மாறும். 7ஆம் இடம்னா மற்றவங்க, 7ஆம் இடம்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். சனி, குரு, சூரியன், புதன் இந்த மாதிரி கன்ஜங்ஷன் ஏற்பட போகிறது. இப்படி ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண என் ஒய்ஃபுக்கு 34 வயசு சார், 29 வயசு எப்படியோ இருக்கட்டும், இப்போ அவங்க டீச்சர் ஆகிடுவாங்க, இப்போ அவங்க பேங்க்ல வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா அட் எ ஷார்ட், இப்போ இபியில் அனௌன்ஸ் பண்ணலையா, ஒரே நாள் எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. எப்படிங்க டபால் ஒரே நாள், கிரகங்கள் மாறும்போது திங்ஸ் வில் ஹேப்பன். இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து உங்கள் டைம் வந்து உங்களோட உங்கள் வாழ்க்கை துணைக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரிஞ்சிருந்தா கூட இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஆர்ட்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ், வியாபாரம் பண்ணுறது, நம்ம பொட்டிக் மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, எண்ணெய் வியாபாரம் பண்ணுறது, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் மகரத்துக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அதுக்கும் மேலே கல்யாணமே ஆள சார், என் பையன் நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொன்னால் நவகிரகம் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம் வீட்டிலன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நல்ல ஒரு அந்யோனத்தோட ஃபேமிலி லைஃப் அமைஞ்சிடும். பசங்க செட்டில் ஆகிடுவாங்க. உடனே நீங்கள் அதை ரொம்ப ஹாப்பினஸ் பார்க்கக்கூடிய நிலைமை. நிறைய பேருடைய வீட்டில் 2ஆம் குழந்தை பிறக்கும். இவ்வளோ நாளாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் 7ஆம் இடம் அவ்வளோ பலமான ஸ்தானமா. சனி மட்டும் நம்ம கன்ஜங்ஷனில் இல்லை, சனி வக்கரமாக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவோ நினச்ச விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இதுதானா உன் டக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போவா நடந்தே நீங்கள் சந்தோஷப்படணும், அதுதான் உண்மை. ஆனால் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறச்சே 2 விஷயங்கள் சொல்லலாம். இடம் விற்கணுமா வித்தரலாம். மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பர் டைமு. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, டேட்டா ரிசர்ச், அனலிட்டிக்ஸு எதில் இருந்தாலும் சரி பட்டையை கலப்போம். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால நல்ல ஆப்ஷனுக்கு பெரிய க்ரோத். வக்கரமாக இருக்கும்போது அதிகமாக கேட்டால் பணம் கிடைக்கும். வக்கரமாக இருக்கும்போது நீங்களுடைய பேக்கேஜை வந்து நல்லா நெகோஷியேட் பண்ணிங்கன்னா 20% ஹைக் கொடுக்குறவன் 40% ஹைக் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு ஆள் வேணும், நாளைக்கு காலையில் வந்து போர்டு பண்ணணும் உள்ள. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இளைய சகோதரன் சகோதரனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து ஓடின்னு இருக்குது, சரியா இல்லைன்னா அது சரியாக போயிடும். ஓவராலாகவே வந்து மகரத்துக்கு ரொம்ப அருமையான நேரம்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், துட்டுக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு டப்புக்கு பிரச்சனையே இல்லை. ஃபுல் ஃப்ளோ ஆஃப் மணி. மாமனார் சொத்து வரணுமா வரும். இப்போ சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். அந்தளவுக்கு நல்ல டைம் ஆரம்பிக்கிறது. சனி வக்கரமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே 1க்கு 2 தடவை நம்பி, அதாவது ஃபுல்லாக டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வேலைகளில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் கோவில்கள் போகிறது, ரொம்ப ரொம்ப புண்ணியக்ஷேத்திரங்கள் போகிறதுங்கிற மாதிரி மகரம் ரொம்ப நல்லா இருக்குது. தைரியமாக இருக்கலாம். கல்யாணம் 100% நடக்கும், தைரியமாக இருக்கும். உண்மையாவே மகரத்துக்கு இவ்வளோ பலன்கள், நன்மைகள் இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் ஏதாவது? கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய 2 விஷயங்கள் சொல்லலாம். இளைய சகோதரனுடைய ஹெல்த்து, உங்களுடைய கழுத்து பகுதி.
இது ரெண்டுமே ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டைம் பீரியட்ல நம்ம வந்து டக்குன்னு முடிவெடுத்தோம் போனோங்கிற மாதிரி உடனே பிரயாணங்கள் செய்யும்போது தட்டி போகும், தள்ளி போகும். சார் இந்த கழுத்து பகுதின்னு சொன்னீங்க, அது why you are very specific about it? அங்கதான் பிரச்சனை வரும். சனி வக்கரமா புதன்ல டச் ஆகும்போது கழுத்துல லெஃப்ட் சைடு ஆஃப் த இது வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். சார் அவ்வளோ தூரம் வந்து நுணுக்கமா இந்த விஷயங்கள் கூட சொல்லலாமா? நீங்க உங்க ஜாதகம் கொடுங்க, உங்க உடம்புல எங்க பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, லாஜிக் பிரகாரம் அது அப்படிதான் வேலை செய்யும். சரி, நான் பெருமைக்காக சொல்ல. இது வரைக்கும் 10 பேருக்கு லாஸ்ட் ஒரு 4-5 மாசத்துல மட்டும் 10 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்திருக்கு. Oh my God. Miracle. அடுத்த வாரம் பல் எடுத்துருவாங்கன்னு சொன்னா கரெக்டா கடவா பல் எடுத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். Okay. ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப பிரபலமான தொலைக்காட்சி ஜெயா டிவியில் 3ஆம் தேதி காத்தால ராசி பலனில் ஒரு வாரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேரளா கர்நாடகாவில் மிகப்பெரிய மழை வரும், நிலச்சரிவுகள் நடக்கும்னு சொல்கிறோம். இன்னைக்கு டேட்டுக்கு நேற்று டேட்டுக்கு இவ்வளோ பெருசு நடந்திருக்கு. அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அந்த கிரகங்கள் பேசும்போது அதோடைய பலன்கள் வேலை செய்யும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை தான். நிஜமாவே சார், இது கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் உண்மையாவே ரொம்ப கவனமா இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். அப்ப இவங்க கவனமா இருக்க வேண்டிய சில ஃபேக்டர்ஸ் நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு. சரி, 2 விஷயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹெல்த்தில் மெயினாக கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி, இடது கை சம்மந்தப்பட்ட பகுதி. சில பேருக்கு வந்து நல்லா இருக்கும், நம்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால வந்து ரெகுலராக டாக்டர் செக்அப் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. பெரிய வேற பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது, தெரியுமா? பாதிப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு ஆனா பாதிப்பு இல்லைன்னு சொல்லும் போதுதான் சார் that's a way to handle the objection. ஓகே சார், அப்ப பரிகாரம் சொல்லிடுங்க சார். சரி, கண்டிப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் எதுவா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருந்து இடதுபுறம் இருக்கும், ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள இந்த கோச்சாரத்தின் நாள் பிரகாரம் சொல்லணும்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா வடமாலைக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், தெரியுமா? கும்பத்துக்கு அடுத்த இந்த 138 நாட்கள் இந்த வக்ரசனியோட பலன்கள் என்ன சார்? அவங்களே இப்போ வந்து நிறைய வந்து மென்டலி அவங்களும் கொஞ்சம் அப்செட்டாக தானே சார் இருப்பாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் 2 வார்த்தை கரெக்டாக சொன்னீங்க. மென்டலி அப்செட்டுங்கிறது கரெக்டான சமாச்சாரம். ஏன்னா இப்போ ராகு ராசி லக்னத்துல கன்ஜங்ஷன்ல வெளியே போறாரு. 30ஆம் தேதியிலேருந்து வந்து ராகு அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள என்டர் ஆயிடுவாரு. ராகு செவ்வாய் காம்பினேஷன் விஸ்போட்டன யோகம்னு சொல்லுவோம். அப்படின்னா வெடிக்கக்கூடிய யோகம்னு அர்த்தம். அதனால நிறைய இடங்கள் இன்னும் பெருசா வெடிக்கும், பூகம்பங்கள் வரும். 2வது பெரிய பெரிய தலைவர்களுக்கு கண்டங்கள், இதெல்லாம் சொல்ல போனால் பெரிய சமாச்சாரங்கள்லாம் இயற்கையாகவே நடக்கும். வால்கனிக் எரப்ஷன்ல இருந்து நிறைய இடத்துல சண்டை இருந்து ஓப்பனாக இந்த நம்ம சைடில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், இந்த ஸ்ரீலங்கா, இந்த ஏரியாக்கள்லாம் நிறையா அடுத்த 1.5 வருஷம் நம்ம தான் பேசு பொருளாகவே இருக்கும். இந்த கும்பம் அப்படின்ற அந்த ஜாதகம் தானே சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். பட் நீங்க எப்படி சார் இந்த ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி நீங்கள் நடக்குதா இல்லையா பாருங்க. நீங்கள் வெறும் ஜாதகம் கட்டம் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே இருக்குது. இட்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் எவல்யூஷன்ஸ் கால் முண்டேன் அஸ்ட்ராலஜி. அதன் பிரகாரம் இந்த கிரகம் இங்கே மாறும்போது இந்த வேலை நடக்குங்கிறது ஒரு இது இருக்குது. ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது, சதுபிஷா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அந்நிய கிரகம்னு சொல்லுவோம், அந்நிய மதம்னு சொல்லுவோம். அவங்களுக்குள்ளேயே டிஸ்பியூட் வந்து அந்த யூனியனே உடஞ்சது, ரைட்டா? அந்த ராகுக்கு திரிகோணத்தில் குரு உட்காரும்போது அந்த பேரே வந்து அழிவுக்கூடிய கிரகம். குரு ராகு சேர்ந்தா சண்டால தோஷம்னு சொல்லுவோம். ஒரு சண்டால தோஷம், கூட்டு மரண தோஷம்னு சொல்லுவோம். எத்தனை பேர் இப்போ துபாயில், ஈராக்கோட ஈரானில் எப்படி நடக்குது? ஏன்னா ஜாதகம் அந்த கிரகங்களை கிராஸ் ஆகும்போது இந்த விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இப்போ மனவியாதியில் தான் இருப்பாங்க, மென்டலி ரொம்ப டவுனாக இருப்பாங்க. இல்லையா, நடக்க வேண்டிய விஷயத்த ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களே தட்டி கொடுக்குற மாதிரி, தள்ளி போகிற மாதிரியும் வீண் பழி அவச்சொல் மிக அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்களில் கும்பம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் சொன்னேன், அந்த 2 வார்த்தை கரெக்டான வார்த்தைன்னு சொன்னேன். ஆரம்பிச்சது போதே அது சொன்னது. ஓ மை காட் சார், ஆல்ரெடி கும்பம் நாங்களே ரொம்ப டவுனாக சரி இல்லை, நான் ஐ டெல் யூ, இப்போ சனி வக்கரமாக இருக்கிறதுனால வர வேண்டிய பணம் வரும். கொடுத்த கமிட்மெண்ட் பண்ண முடியாமல் தட்டி போச்சுன்னா அந்த கமிட்மெண்ட் எல்லாம், கொடுத்த கமிட்மெண்ட், புதுசாக சொல்கிற கமிட்மெண்ட் இல்லை, ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஆனால் செய்ய முடியல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். குடும்பத்தில் குழந்தை பிராப்தமே இல்லை, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2.5 வருஷம் ஆச்சு, ஒரே பயங்கர டென்ஷனாக இருக்குது, குழந்தை இல்லை, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரியல, எங்கே போனால் இந்த பித்தம் தெளியும் தெரியலன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக இந்த 138 நாட்களில் உங்கள் வீட்டில் குழந்தை வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடம்னா குடும்பஸ்தானம். குடும்பம்னா உங்கள் குடும்பம் மட்டும் கிடையாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பம், ஃபார்தர் இன்டிகிரேஷன். ஆமாம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவாங்க, ஆனால் பாக்கிகள் மட்டும் வசூலாகாது. 60 நாள் கிரெடிட்டு, 90 நாள் கிரெடிட்டு, இதெல்லாம் போயிட்டு இருக்கும். அது எல்லாமே இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள். பழைய கடன், பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போ வசூலாகக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும். அதுக்கும் மேலே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, 6ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்ந்திருக்கனால கும்பத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் டாக்டர் தான்.
கும்பத்தில் உட்காந்துருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, உங்கள் அம்மா அப்பா கும்பம்னா நீங்கள் டாக்டரு, இல்லை நீங்களே கும்பம்னா நீங்களே டாக்டரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவத்திற்கான ஸ்தானம். அதனால கண்டிப்பாக நல்ல சீட்டு கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும். குரு சூரியன் கட்டனால மெரிட்ல கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் அந்த கிரக அமைப்பு அவங்கள அந்த மாதிரி வந்து கோச்சாரம் வந்து உங்களை தள்ளி விடும். கோச்சாரம் இஸ் சம்திங். எக்ஸாம்பிள் சொன்னா கிரகங்கள் அவங்க ஜாதகங்கிறது ட்ரெயின், கோச்சாரம்ங்கிறது எத்தனை மணிக்கு அந்த ட்ரெயின் இங்க வரும் அப்படின்றது தான் கோச்சாரம். எக்ஸாம்பிள் இதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். டெஸ்டினேஷன் அட் வாட் டைம், அதுதான் மேட்டர்ஸ். அது வந்து கோச்சாரம் வரும்போது தான் அது நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து இங்க ஒரு பால் இருக்கு, இங்க ஒரு பால் இருக்கு, இந்த பால் இங்க இடிச்சிடும் நம்ம நினைச்சா நடக்காது, இங்க யாரோ அதை தள்ளி விடணும், அதுதான் கோச்சாரம். அங்க போய் அது பால் இட்டாகும் போது உள்ள வந்துடும். அப்போ சனி வந்து வக்கரமாறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதே மாதிரி உங்க வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா பையன் வெளியூர்லேருந்து வருவான், வெளிநாள்லேருந்து வருவான், ஒன்றும் ஆஸ்திரேலியா இல்லை நியூசிலாந்து இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். படிப்புக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சார் மாப்பிள்ளை சொல்லிட்டீங்க, பொண்ணு சேம்மா, பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் அங்கே படித்த பொண்ணாக இருக்கும், அங்கே படித்த பையனாக இருக்கும், அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்பிக்கையா ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்கன்னா கன்ஃபார்மா முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறது தான் நல்லது. முன்னாடியே கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நடக்காது. ரெண்டாவது சனி வக்கரமா இருக்கும்போது தெரியாம கூட கெட்ட வார்த்தையில சொல்லக்கூடாது, கெட்ட விஷயங்கள் சொல்லிடக்கூடாது. அது பேர் வாக்பலித்தம். சனி உட்காரும்போது அது அப்படியே பண்ணி கொடுத்துரும். புதன் உட்கார்ந்துருக்கு, சனி வக்கரமாக புதனுடைய நட்சத்திர சாரத்துல செல்வதனால வாக்பலித்தம் மிக அதிகமா இருக்கும். வாக்குஸ்தானம் அதுதான் இது. அதனால நம்ம சொன்னோம்னா அது அப்படியே நடந்துரும். அதனால நல்ல விஷயங்கள் கும்பராசி நண்பர்களுடைய வாயில வரணும். நல்லா இருப்போம், சூப்பராக இருப்போம், ஒரு பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு இருக்கும், கடவுள் அனுகிரகம், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கணும். வெளியே சொல்லும்போது எதுவுமே சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, படு மோசமாக இருக்குன்னு நீங்கள் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வக்கரமாக இருக்கிறச்சே நீங்கள் புலம்புனீங்கன்னா நல்லது நடக்கும். நமக்குள்ள சொல்ற வேண்டியது இப்படிதான் சொல்லணும். சரி, எல்லா ராசிக்கும் பொருந்துமா சார்? அது அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க, அவ்வளவுதான். கும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். இப்போ குரு சூரியன் கனெக்ட் ஆகிறச்சு ஆட்டோமேட்டிக்கா எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். அதுக்கும் மேல சொன்னா வீட்டுக்கான கடன் க்ளோஸ் ஆகும். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடா இருக்கறனால வீட்டுக்கான கடன், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு என்டர்பிரனருக்கெல்லாம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கடன்லாம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கொஞ்சம் ஒரு 2 மாசத்துக்கு உட்காந்து மெதுவாக பேசி போய் கூட்டின்னு வர்றது கரெக்டான டைமிங். இல்லைன்னா பஞ்சாயத்து பெருசாகிடும். கேஸ் ஓடிட்டு இருந்ததுன்னா ஜெயிக்கிறது நீங்க தான், உறுதியா அது நடக்கும். அதனால பெருசாக்காம பிரச்சனையை பெருசாக்காம பார்த்துக்கொள்வது உங்களுடைய இது. அவ்வளவுதான். அப்போ இவங்க கவனமா இருக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கும்? வாய் தான் பிரச்சனை. அதனால பொறுமையா இருக்கணும், பேச்சில் பொறுமையா இருக்கணும், சாப்பிடக்கூடிய உணவு கரெக்டா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்த நல்ல என்ன சொல்லலாம், ஒரு யோகா மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி, தியானம் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இன்னொரு சூக்ஷமா சொல்றேன். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 138 நாட்கள் வந்து கிருஷ்ண ஜபம் பண்ணீங்கன்னு வைங்க, நினைச்சது எல்லாம் நடக்கும். சனி வக்கரமாக புதனுடைய நட்சத்திராசாரத்தில் செல்லும் பொழுது வாயில வரக்கூடிய வார்த்தை கிருஷ்ணன், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கெட்டதா இருந்தாலும் நல்லது மாறும். வக்கரமா இருக்கனால உடனே மாத்தி கொடுக்கும். துளசி செடி வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்பவுமே நல்லது. 138 நாள் இதெல்லாம் பண்ணுங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கெட்ட விஷயங்கள் நடக்காம நம்மளே பாதுகாத்துக்கலாம். சூப்பர் சார். பரிகாரம் சொல்லுங்க. கண்டிப்பா பக்கத்துல கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவில், அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கும், தேடி கண்டுபிடிங்க. அங்க வந்து புதன்கிழமை காலத்துல 6 to 7 போய் ஜம்முன்னு ஒரு துளசி மாலையை போய் கொண்டு போய் போட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், தைரியமா இருக்கலாம், சந்தோஷம் வந்து குறையாம இருக்கும். மீனம், ஆல்ரெடி நாங்களே இந்த ஜென்ம சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த வக்கர சனியாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக நல்லது பண்ணும். அதாவது ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கிறதோட வக்கரம் இல்லாமல் இருக்கிறது ஒரு விதமான நல்ல விஷயங்கள் பண்ணும். ஆனால் அதுவே வக்கரமாக இருக்கும்போது அந்த விஷயங்கள் அதிகமான நல்லது பண்ணும். அதாவது சிம்பிள், ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து ஒரு பாலை இழுத்து விடுறக்கும் ரப்பர் பேண்ட் இப்படியே விடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா அது நார்மலான கிரகம், வக்கரம் இல்லை. ஆனால் இழுத்து விட்டோம்னா வித் ஹையஸ்ட் பவர். ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படிங்கிறது பூர்வ ஜென்மத்துடைய கர்மாவை இழுத்து இப்போ செய்யக்கூடிய தருணமாக இருக்கும். அது இந்த மீனராசிக்குமா? மீனராசிக்கு தான் மெயினாக சொல்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா, ஒரு பையனை பார்த்துருப்போம், பேசி முடிக்கலாங்கிற நிலைமை வரும்போது சம்மந்தம் இல்லாமல் பேசி காரியத்துக்கு எடுத்து வேணான்னு சொல்லி விட்டுருப்போம். இப்போ என்னன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும், இல்லை அதே பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். அது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். எம்பாரசிங் சந்தோஷமா இருக்கும், ஏன்னா கல்யாணமே ஆயிருக்காதே, ரொம்ப ஃபீலிங்ல இருப்பாங்கல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கல்யாணத்துக்குடைய பிராப்தம் வந்துடும். ரெண்டாவது, ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம், குழந்தைக்கு ட்ரை பண்ணோம், நடக்கல, 2 தடவை ட்ரை பண்ணோம், அபார்ட் ஆச்சுன்னா இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமா, இல்லை கவர்மெண்ட்டுக்கான வேலை கிடைக்குமா, ஃபாரின் போவேனா, UK போவேனா, ஸ்காட்லாந்து போவேனா, ஹாலண்ட் போவேனா, இது எல்லா கேள்விக்கும் பதில் எஸ்.
ஏன்னா சனி வக்கரமா புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது மின்னல் வேகத்தில் வேலை நடக்கும். சார் ஆனா ஜென்ம சனியில இருக்கும்போது இந்த வக்ர சனியோட இம்பாக்ட் ஜென்ம சனியிலே தான் வக்கரமா இருக்கான். ஓ உங்க வீட்டிலே தான் நான் திரும்பி நிற்கிறேன், ஓகே. உங்களை நேரா பார்க்குறேன், வக்கரமான திரும்பி நின்று உங்களை பார்க்குறேன் அந்த கண்ணாடியில். அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்ப இந்த ரிவர்ஸ் அதுதான் ரெட்ரோகிரேட் மோஷன். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக மீனக்கு இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் கடன் தீரும். அதாவது பஞ்சமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடனும் தீரும், உங்கள் பையன் வாங்கின கடனும் தீரும். முக்கியமான கர்மா ஒன்று நடக்கும். கர்மானா நம்ம உடனே பயந்துடக்கூடாது, ஐயோ யாராவது செத்து போயிட போகிறாங்க. கர்மா இஸ் சம்திங். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு உபநயனம் போட்டாலும் கர்மா தான். ஒரு பொன் குழந்தை பெரிய மனுஷி ஆனாலும் அது கர்மா தான். ஒரு கல்யாணத்து மேடையில் நீங்கள் ஏறி நின்று தாலி எடுத்து கொடுத்தாலும் அது கர்மா தான். அது மாதிரி இது சுப கர்மாவாக மாறக்கூடிய ஒரு தருணம் இப்போ காலத்துக்கு வரப்போகிறது. எந்தெந்த கோவிலுக்கு போகணுமோ, எந்தெந்த ஊருக்கு போகணுமோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணணுன்னு இருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஜாமுன்னு நடக்கும். மெயினாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். மீனத்தில் இருக்கேன் சார், ஸ்டேட்ஸ் விளையாடுவேனா, நேஷனல்ஸ் விளையாடுவேனா, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருமா, இந்த மாதிரி எது கேட்டாலும் சரி கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன் எஸ். சனி வக்கரமாக இருக்கும்போது அதுக்கான ஒரு தூண்டுதல் உந்துதல் மிக அதிகமாக இருக்கும். ஆயக்கலைகள் 64. எந்த கலைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மெயினாக மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு டிவியில் இன்வெஸ்ட் பண்ணணும், யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கணும், இல்லையா இன்ஃப்ளூயன்சராக மாறணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். 85% ஃபாரின் போவாங்க. மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகம். அதே மாதிரி பையன் வந்து செட்டில் ஆகலை, பையனுக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், இல்லை குழந்தை பிறக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் பார்க்குறது மெயினாக பார்க்குறது கடன் அடையும். ரொம்ப நாளாக இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் சார், நான் வாங்கின ஒரு ஃப்ரிட்ஜு அது 2 வருஷமாக இஎம்ஐ போகுது ஃப்ரிட்ஜே பிரச்சனை ஆயிடுச்சு சார்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த ஃப்ரிட்ஜுக்கான இஎம்ஐ க்ளோஸ் ஆகிடும். மோரலஸ் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் நீங்கள் எல்லாருமே மாற போகிறீங்க. அது நான் பார்க்குறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் மறுபடியும் வராது. சனி குரு சூரியன் இந்த மாதிரி கன்ஜங்ஷனில், அதுவும் குரு பாக்கியமாக உங்களை பார்க்கறது, சனிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பது, அந்த குரு பாக்கியமாக பார்க்கறது, அதே சனிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆடி 18 உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னே சொல்லலாம். ஒரு 15 நாளில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். நிறைய பேர் இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க, ஜாலியாக ஹாலண்ட்லாம் போயிட்டு வருவீங்க, நிறைய யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணுவீங்க, நீர்நிலைகள் பக்கத்தில் அருமையான வீடு வாங்குவீங்க. நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். தாம்பத்தியமே இல்லை சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி, நான் எங்கேயோ இருக்கேன், எங்கள் வீட்டில் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அமையும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த சனி வக்கரமாகிறதுனால அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சார் அப்போ மீனம் வந்து கவனமா இருக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்குமா சார்? ஒன்று விஷயமா இதில் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது லைட்டாக கையில் அடிபடுறது, தலையில் அடிபடுறது. அதனால் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஷாம்பு மாற்றி போடுறதுனால இல்லை டை மாற்றி போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த முடியெல்லாம் விழுந்துடும். அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். சனி புதன் காம்பினேஷன் அது வக்கர நிலையில் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு இந்த அலோபீசியான்னு சொல்லுவோம், நல்லா இருக்கும். சென்டர் ஆஃப் த மண்டல ஒரு ஹோல், புரியுதா? ஹோல்னு சொல்றது ஓட்டை இல்லை, அந்த இடம் மட்டும் பேட்சு. அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனமா இருக்கணும். இதெல்லாம் கூட சொல்ல முடியுமா சார்? ரொம்பவே ஆச்சரியமா. கண்டிப்பா சொல்லலாமா? சார் அப்ப இவங்களுக்கு பரிகாரங்கள் கண்டிப்பா இருக்குமே? பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் குரு கன்ஜங்ஷன் ஆனால மகாலிங்க சுவாமி, மகாலிங்கம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேல சொன்னா ஒரு தடவை முடிஞ்சா திருச்சி பக்கத்தில் திருவானைக்காமல்ல நம்ம அம்பிகையை பார்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும், இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனா சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில போறக்கும் ரிவர்ஸ்ல வர்றக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரிவர்ஸ்ல வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார் இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்ரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க.
அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமா ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே. மின்னல் வேகத்துல ஒரு மனுஷன் மேலே போறான், கட 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 கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதுல பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம் அவங்க சொன்ன மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான், அது போற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்டா எடுத்துப்போம். அதனால நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 138 நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பா. அதாவது இப்போ கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷன்ல பார்க்கும்போது பொதுவாகவே இந்த 138 நாட்கள்ல பாசிபிளா வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா, வியாழக்கிழமை காத்தால பொதுவாகவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது இல்லையா, கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தையும், லைஃப்ல இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்க பிரச்சனை என்ன இருக்கோ நீங்க அந்த டைம்ல போய் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்பெல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள் முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. நமஸ்காரம்.